வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு ஆளும் ஒரு நத்தையும் பேசிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது இந்த நத்தை சொல்லிச்சான், சார் என்னால் இந்த ஓடோடு இருக்கவே முடியல, என்னை தயவுசே என்னை ஓட்லேருந்து எடுத்துடுறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், உன்னோட பலமே அந்த ஓடு தான். அந்த ஓட்லேருந்து நீ வெளியே வந்துட்டீங்கன்னா ஈஸியாக உன்னை அட்டாக் பண்ணிடுவாங்க, நீ சீக்கிரமாக செத்து போயிடுவ, நீ சீக்கிரமாக அடிபட்டுருவ, நீ அந்த ஓடு தான் உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னோடனே இந்த நத்தை சொல்லிச்சான், சார் உள்ளே இருந்து பார்த்தா தான் சார் தெரியும், ஒரே புழுக்கமாக இருக்குது சார், அப்படியே வேர்க்குது சார், எனக்கு அப்படியே காத்தோட்டமாக ஃப்ரீயாக இருக்கும்னு ஆசையாக இருக்குது சார். இந்த எறும்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, இந்த புழுவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஓடு இல்லை, அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க சார், எனக்கு அந்த புழு மாதிரி எறும்பு மாதிரி எனக்கும் ஜாலியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது சார், தயவுசெய்து என்னை இந்த ஓடு எடுத்து விடுங்க சார் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் சொன்னார், உனக்கு இந்த உன்னோட ஓடோட ஸ்பெஷாலிட்டி தெரியல, இந்த ஓடு இருக்கனால தான் நாங்கள் ரோட்டில் போகும்போது கூட உன்னை யாருமே மிதிக்காமல் போகிறோம், மிதித்தாலும் உன்னோட ஓடு தான் அடிபடுது, நீ அடிபடுறதில்ல, நீ மற்றவங்களை பார்த்து ஏமாந்து போயிடாத, அந்த புழுவோட வாழ்க்கை அதுக்கு தான் தெரியும் எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியும், நீ புழுவையும் நீயும் கம்பேர் பண்ணும்போது புழு ரொம்ப ரிஸ்கில் இருக்குது, நீ அந்தளவுக்கு நீ ரிஸ்கில் இல்லாமல் இருக்க, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக நீ இருக்கிற அப்படின்னு ரொம்ப நேரம் அவர் பேசுகிறார். என்ன பேசினாலும் அந்த ஸ்னெயில் கன்வின்ஸே ஆக மாட்டேங்குது. இல்லை சார் எனக்கு இந்த ஓடு பிடிக்கல, என்னை எடுத்து விடுங்க சார், எனக்கு இந்த ஓடு என்னை பிரிச்சிருங்க சார் நச்சு பண்ணுது. அப்புறம் இவர் சொல்கிறாரு, இல்லை உனக்கு உன்னோட ஓடோடு தெரியல, நீ ரொம்ப உக்கிரமாக இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு வெயிலேருந்து பாதுகாப்பு, மலையிலேருந்து எல்லாமே இந்த ஓடு தான் அப்படின்னு சொல்கிறார். இல்லை சார் எனக்கு இந்த ஓடு வேணாம், இந்த ஓட்டை என்னை எடுத்துருங்கன்னு நச்சு பண்ணுது. இவருக்கு தெரியுது, இவர் எவ்வளோதான் நச்சு பண்ணாலும் அதை எடுத்தால் அதுக்கு நல்லதில்லை அப்படின்னு அவருக்கு தெரியுது. இவரும் கண்டுக்காமல் ட்ரை பண்ணுறாரு, ஆனாலும் அது விடமாட்டேங்குது, தாங்க முடியல, நச்சு தாங்க முடியல. அப்புறம் இவர் வழியாக என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓடை கழட்டி விட்டுறாரு. அந்த ஓடை கழட்டினோடனே இது ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஊர்ந்துக்கிட்டே போகுது. அப்பா எனக்கு நல்லா பசிக்குது சார், நான் போய் சாப்பிட போகிறேன், நான் அப்படியே ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு வேர்க்கலை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மேலேருந்து ஒரு பறவை ரொம்ப பசியிலேருந்து ஒரு பறவை இந்த ஸ்னெயிலை பார்த்தோன்னே லபக்குன்னு கொத்திட்டு போய் முழுங்கிடுது. இந்த மனுஷனுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. நான் எவ்வளோ தூரம் சொன்னேன், இந்த இது கேட்க மாட்டேன்னு என்னை எடுத்துவிட சொல்லிச்சு, எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியும், இப்போ நான் அதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப பாதுகாப்பான வளையத்தில் நம்ம இருக்கோம். அந்த பாதுகாப்பு வளையத்தில் நம்ம இருக்கோன்னே புரிஞ்சுக்காமல் யார் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, யார் நம்மளை பத்திரமா வச்சுக்கிறாங்க, யார் நம்மளை ஒரு கூட்டுக்குள்ளே நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு புரியாமல் அந்த கூட்டை விட்டு வெளியே போகணும், நம்ம சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் அவங்க லைஃப்பை ரிஸ்க் எடுக்கணும். வெளியில் போகும்போது எத்தனை கழுகுகள், எத்தனை காகங்கள், எத்தனை பறவைகள் நம்மளை சாப்பிட்றதுக்கு இருக்குது, எத்தனை மனிதர்கள் நம்மளை முழுங்கிறதுக்கு இருக்காங்க, எத்தனை விஷயங்கள் நம்ம பாதுகாப்பற்று நம்ம ஒரு கூட்டிலேருந்து வெளியே போகும்போது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புரியறதே இல்லை. அது நம்ம அனுபவிச்சா தான் தெரியும். நிறையா டைம் அனுபவிக்கும் போது நம்ம ரொம்ப காயப்பட்டுறோம், இல்லை அப்படின்னா நம்ம நிறையா டைம் காணாமே போயிடுறோம், ஆர் நமக்கு தீராத நமக்கு பயங்கர ஒரு ஸ்கார் லைஃப்பில் ஃபார்ம் ஆகி அந்த ஸ்காரை ரிமூவே பண்ண முடியாது. ஸோ நம்மளோட பாதுகாப்பு எது, நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கூட்டுக்குள்ளே இருக்கும்போது அதை நம்ம உணரணும். நம்ம எப்பொழுதுமே இது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொன்று தேடி போகும்போது போகிற வழியிலேயே நம்ம நிறையா பேர் காணாமல் போயிடுறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்மளோட பலம் என்னன்னு பார்க்கணும். நம்ம கூட இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ தெளிவான விஷயங்கள் இருக்கிற எந்த மாதிரி இடத்துல இருக்கோன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே மாதிரி நம்ம ஒரு தெளிவில்லாத இடத்துல இருக்கோம், ஒரு பாதுகாப்பான இடத்துல இல்லாமல் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் நமக்கு துணிவு இருக்கணும். ஆனால் நம்ம எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்கணும், மேலும் நம்மளை காயப்படுத்திக்கூடாது. ஓகேங்களா?